மன்றத்துக்கும் இடையில இன்னும் அதிகமான இடத்துல அவங்க பாளையம் இறங்கினார்கள். Because they also camped in many places between Elim and the wilderness. நீங்க 33ஆம் அதிகாரத்தை வாசி பாத்தீங்களா, எங்கெங்க இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கினார்கள், எங்கெங்க தரித்திருந்தார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. In 33 chapter 33 we see wherever they were camping, we see that places. ஈலிமுக்கும் சின் வனாந்திரத்துக்கும் வாரத்துக்கு இடையில அவங்க ரெட் சீக்கு போறாங்க, சிவந்த சமுத்திரத்துக்கு போய் அந்த இடத்துல நிக்கறாங்க. We see that in the middle they also traveled to the Red Sea and they camped there as well. ஆனா இந்த வசனத்துல பர்టిక్యులரா குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவங்கள் சீனாய்க்கு போறதுக்கு முன்னதாக சின் வனாந்திரத்தை கடந்து சென்றார்கள் என்று. But in this verse it specifically says before they went to Sinai they were in wilderness of sin. ஏனென்று சொன்ன அந்த சின் வனாந்திரத்தில் அவங்களுக்கு நிறைய உபத்திரவங்கள், சாப்பாடு இல்லாத தன்மைகள், நிறைய பிரச்சனைகள் வருகிறது. Because in the place that they had a lot of issues and a lot of struggles they were facing. ஆனா உங்களுக்கு தெரியும் சீனாய் வனாந்திரத்துக்கு நேரே இருக்கிற அந்த சீனாய் மலையில அவங்களுக்கு என்ன கிடைத்ததுன்னு எங்களுக்கு தெரியும். But we know in Sinai what they obtained. எங்களுக்கு தெரியும் மோசே சீனாய் வனாந்திரத்துல ஆண்டவர் 10 கட்டளைகளையும் பெற்று வேண்டுகிறார். We know in the Mount Sinai we saw Moses got the 10 commandments from God. அந்த சீனாய் மலையில அவருக்கு கிடைப்பது ஆண்டவருடைய வெளிப்பாடு. Is the revelation of God that Moses obtains in the Mount புதிய Sinai. காரியம் 10 கட்டளை என்ற இவ்வளவு நாளும் ஆண்டவர் செய்யாத ஒரு புதிய காரியம் அது. It is a new beginning that you see. அவர் ஒரு கட்டளை அது. It was a commandment. அங்க ஒரு உடன்படிக்கையை மேற்கொண்டார் ஆண்டவர். It was a covenant. இந்த உடன்படிக்கை, கட்டளை, ஆண்டவர் ஆசீர்வாதம், வெளிப்பாடு வேணும்னு சொன்னா ஏலிமிருந்து விட்டு நாங்க சின் வனாந்திரத்துக்கு போக வேண்டியவர்களா இருக்கிறோம். We need to travel to the wilderness of sin from Elim in order to get the commandments and the blessings from God. Are you all with me? கோல்ட் ஃபிஷ் இருந்தோம்னு சொன்னா உங்களுக்கு கட்டளை கிடைக்காது, உடன்படிக்கை கிடைக்காது, ஒன்றுமே உங்களுக்கு சீனாய் மலையில கிடைக்காது. You have to come out from the fish tank and be as a whale in order to claim the victory that's going to give in Zion. Yes, amen. 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 அவர் நல்லவர். He's good. Amen. Amen. So அதனால ஆண்டவர் கிளியரா அதுல பைபிள போட வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்துல. இங்க போறதுக்கு முன்னால இதுக்கு போனாங்கன்னு சொல்லி வனாந்திரத்தை கடக்கிற ஒவ்வொரு நேரங்களிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஆமென். Whenever you cross in the wilderness there is always a blessing that follows. இன்னைக்கு ஒரு விஷயத்துல கஷ்டப்படுறீங்களா நீங்க? Yeah, there is something going to come ahead for you. If there is a breakthrough that you're requiring and you need something you're struggling with, there is a blessing coming. வரப்போதுன்னு அர்த்தம். ஆண்டவர் ரெவலேஷன் வரப்போதுன்னு அர்த்தம். ஆண்டவர் உடன்படிக்கை வரப்போதுன்னு அர்த்தம். ஏன்னு சொன்னா நீங்க சின் வனாந்திரத்துக்குள்ள கடந்து செல்றீங்க, ஏலிமை விட்டுடுங்க, ஆண்டவர் இதே எனக்கு காணாது, இன்னும் வேணும் ஆண்டவர் என்று நீங்கள் மூவ் பண்ணும் பொழுது அவர்களை விசுவாசம் வைத்து அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். Traveling through the wilderness of sin because you want more from God, you will expect a covenant and a blessing from God. Amen. Amen. நாங்கள் தொடர்ந்து வாக்கியம்னு சொன்ன அந்த 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நாங்கள் முக்கியமாக பார்ப்போம். அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க? 2ஆம் வசனத்தில் புத்திரராகிய சபையார் அனைவரும் என்னறாங்க, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். See in verse 2, then the whole congregation of the children of Israel complained against Moses. இந்த இடத்துல நாங்கள் பாருங்க, அவங்க சொல்றாங்க இறைச்சி இருந்தது ஆண்டவரே, எங்களுக்கு அப்பம் இருந்தது எகிப்துல, ஆனா அந்த இடத்துல நாங்க அப்படியே சாப்பிட்டு செத்து போனாலும் ஆண்டவர் பிள்ளைகளா நாங்க செத்து போவோம் தானே ஆண்டவரே. மோசேயும் ஆரோனையும் பார்த்து சொல்றாங்க செத்து போயிடுவோம், இங்க எங்களுக்கு சாப்பாடு இல்லாம சின்வனாந்திரத்துக்குள்ள ஆளுங்களை கடந்து செல்றீங்களே என்று முணுமுறுக்கிறாங்க. They complained to Moses and Aaron saying in Egypt they had pots of meat and they ate bread, they could have died there but they don't even have food here and they're going to die. நாங்க நிறைய நேரத்துல யோசிக்கிறது அப்படி என்று சொன்னா, இஸ்ரவேலர்கள் ஆண்டவருக்கு எதிரா பாவம் செய்தாங்க, எதிரா இப்படி செய்தாங்க, ஆண்டவரை தூஷித்தார்கள் என்றெல்லாம் நிறைய இடத்துல யோசிக்கிறோம். We think a lot of time Israelites were talking against or they were sinning against God or doing things against God. அவங்க முறுமுறுத்த வடிவா தான் அவங்களுக்கு இறைச்சியும் அப்பமும் அடுத்த நாள் கிடைக்குது. But only when they murmured in this place they say the next day there was a provision for meat and bread. உடனே எங்க அவங்க முறுமுறுக்குறாங்க? கடவுள்கிட்ட முறுமுறுக்கல அவங்க முறுமுறுத்தது மோசேயிட்டையும் ஆரோனிட்டையும். They didn't murmur to God but they were murmuring to Moses and Aaron. தேவன் அங்க இருக்கிறார், God was there. மோசே இங்க இருக்கிறார், Moses was here. இஸ்ரவேலர் இங்க இருக்காங்க, Israelites were here. நிறைய இடங்கள்ல பைபிள்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஜர்னியில அவங்க டைரக்ட்டா தேவனோட கதைக்கல. They never spoke to God directly. மோசே தான் சொன்னாங்க இப்படி செய்தா அப்படி செய்றீங்க இப்படி செய்றீங்க. மோசே தான் ஃபுல்லா கம்ப்ளைன். They were always complaining to Moses. ஆனா இந்த paragraph வாசிங்கன்னு சொன்னா என்னை பிழை செய்தார்கள், முறுமுறுத்தார்கள். கொஞ்சம் என்ன சொன்னாங்க, என்னடாப்பா சாப்பாடு இல்லைன்னு முறுமுறுத்தாள் மனசுக்குள்ள கதைச்சாங்க. நம்ம அப்படி காய்க்கிறானே பாருங்க எப்படி இருக்கிறான்னு
முறுமுறுக்குறாங்க. அப்படித்தான் முறுமுறுத்தாங்க. அவங்க என்ன பிழை செஞ்சாங்க உண்மையை வாய்ச்சி பார்த்தோம்னு சொன்னாங்க. What wrong did they do? They were only murmuring, saying they didn't have something enough. ஆனா உண்மையாவே பார்த்தா அவர்கள் முறுமுறுத்தார்கள். தேவன் எங்கள் தரலண்டார்கள், நீ எங்களை கூட்டி வந்தார்கள் என்ற வடிவம் அவங்க முறுமுறுத்தவுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்தது. But their murmuring turned into a blessing if we see later ஆனா on. இங்க நாங்க பார்க்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னத்தை குறித்து முறுமுறுத்தார்கள். We need to understand what were they murmuring about. எப்படி கேட்பதற்காக முறுமுறுத்தாங்க. ஒரு காரியத்தை நாங்கள் முறுமுறுக்கும் பொழுது அதை நாங்கள் எங்களுக்கு அது அறியண்டமாக இருக்கும் பொழுது, சில வேளையில் நாங்கள் ஒரு ஆளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது, சில வேளையில் ஒரு விஷயம் பிடிக்காம அதை கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது அதை எப்படி முறுமுறுக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். We need to understand the way to murmur at times about something. Two things I would like to, இதில் ரெண்டு விஷயம் நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். I would like to mention two things. ஒன்றை முறுமுறுக்கும் போது அதை எப்படி கேட்பது, எப்படி முறுமுறுப்பது. So how to murmur? யாரிடம் முறுமுறுப்பது என்பதை நாங்கள் ஒரு விஷயம் இந்த இடத்துல கருத்துல கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். We need to understand who to murmur to as well. இங்க அவங்க விட்ட முதலாவது பிள்ளை தேவனிட்ட முறுமுறுக்காம மோசேட்ட முறுமுறுத்தது. The first thing they did, the mistake they did was they never murmured to God. எப்படி முறுமுறுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது. Secondly, they didn't know how to do it. இதனால தான் மோசே சொல்றார், திருப்பி சொல்றார் 7ஆம் வசனத்துல. நாங்க 7ஆம் வசனத்தை வாசிப்போம். This is why Moses says in verse 7, விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். பாருங்க, மோசே பழி எங்க ஆரம்பில போடுறாங்க. நீங்க எங்களை பார்த்தா முறுமுறுத்துனீங்க, ஆனா இல்ல எங்களை பார்த்து முறுமுறுப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம். நீங்கள் எங்களை பார்த்து முறுமுறுத்தாலும் அது தேவனை பார்த்து முறுமுறுத்ததா இருக்கிறது என்று சொல்றாங்க. Moses said, what are we that you complain against us? But even though you murmured against us, it's against God that you are murmuring. So இங்க தான் நாங்க கவனமா இருக்கணும். நம்மளோட வாழ்க்கையிலே பிழையாய் போகும் பொழுது we have to be careful when something is going wrong in our life. இன்னொரு ஆட்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது, there is a problem with someone else, அல்லது ஒரு காரியம் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி சர்ச்சிலேயோ ஃபேமிலிலேயோ ரிலேட்டிவ்ஸ்லேயோ அல்லது வேலையிலேயோ ஒரு காரியம் இருக்கும் பொழுது, or if there is something that you lack in church or family or work or anything, அந்த தேவையான காரியத்தை எப்படி யாரிடம் கேட்டு வேண்டுகிறோம் என்பதில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். understand how and where you are obtaining those things. முறுமுறுப்பது பிழை அல்ல. It's not wrong to murmur. எப்படி முறுமுறுப்பது என்பதுதான் அங்கே இருக்கிற கேள்வி. But the question is, how do you murmur? யாரிடம் முறுமுறுப்பது என்றால் அங்கே இருக்கிற கேள்வி. And who to murmur to? Are you all with me? அதனால மோசே சொல்றார், நீ என்னட்ட கதைச்சு ஒரு பிரயோசனமும் இல்லை. நீ என்னட்ட கதைச்சின்னு சொன்னா ஒரு காரியம் இது என்னட்ட சொன்னீங்கன்னா அது கடவுள்கிட்ட சொல்ற மாதிரி ஏண்டா ஆண்டவர் சொல்றத நான் செய்து கொண்டிருக்கேன் என்றது மாதிரி ஒரு காரியத்தை போடுகிறார். That's why Moses says there is no point of complaining or murmuring to him because it's only God who can act. உதாரணத்துக்கு, for example, எனக்கு ஒரு ஆள் நல்ல எரிச்சல் வந்துட்டு வைப்போம். ரியலி ஒரு அன்வாய்ட் ஆகிற இது எந்த நேரம் பார்த்து அன்வாய் பண்ணி கொண்டு இருக்கிறது, எந்த நேரம் தொல்லதாகிறது ஒரு ஆளோட எரிச்சல் வருது எனக்கு. So say you're annoyed at somebody because someone's really annoying you. எந்த நேரம் பார்த்தாலும் இந்த நம்மள அறியண்டப்படுத்துறான், நம்ம மைண்ட குழப்புறான் வேலைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருது. So say you have a feeling that someone is messing with your mind always. அதுக்கு உங்களுக்கு மேபி ஐ கேன் கிவ் 3 scenarios. எப்படி அந்த விஷயத்தை எப்படி மூன்று வகையா நீங்க ஹேண்டில் பண்ணலாம் என்றதுக்கு 3 scenarios நான் தரலாம். So there are 3 scenarios I can say how you can handle that. முதலாவது நீங்க போகலாம் பிரேயர் ரூமுக்குள்ள போயிட்டு, ஆண்டவரே இந்த ஆள் எந்த நேரம் என்ன அட்டியண்டப்படுத்தி கொண்டிருக்கிறான், இந்த ஆளால எனக்கு சத்தியான மன குலைச்சலா இருக்குது, அதனால ஆண்டவரே சுவாமி இந்த ஆளுக்கு ஏதாவது சாபம் போடுங்க என்று ப்ரே பண்ணலாம் நீங்க. So you can, one of the things you can do is you can go and say, this person is annoying me so much, God strike this person down. அது மட்டும் இல்லை, அவர் எரிச்சல் அடையக்குள்ள நம்ம என்ன செய்யறோம், மாறி எரிச்சல் அடைகிற, அது ரெண்டாவது சினாரியோ. மாறி அவர்கள் மேல பாஞ்சு நீங்க அப்படி எந்த நேரம் என்ன கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி மாறி எரிச்சல் படுறது. Second thing is that when the person is annoying you, you annoy them back by doing something back to them. அல்லது மூன்றாவது விஷயம் வந்து, the third one, அந்த உங்களோட எரிச்சல் படும் பொழுது நீங்கள் வந்து ஆண்டவரே என்ன கொஞ்சம் பீஸ் தாங்க, ஒன்றும் கதைக்காதபடி எந்த ஃப்ளஷ் வெளியில் வந்துடாதபடி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்கள் ப்ரே பண்ணலாம். or third scenario, you can stay and ask God, help me to have the heart to actually have peace in this situation. அந்த மூன்றாவது விஷயத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த ஆளுக்காக ப்ரே பண்ணிக்கொள்ளலாம். ஆண்டவரே அந்த ஆளில் இருக்கிற இந்த குணாதிசயம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அதை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கலாம். You can pray for that person saying, God, if you don't like what the person is doing, please change their character. இதுல மூன்றுல எது நாங்க செய்வதற்கு எங்கள் இலகுவாகவும் எங்களுடைய அக்கியத்தை வளர்க்கிறதாகவும் இருக்கும்? What is the easiest and
something that can build a relationship out of these three. Third one, எங்களுடைய ஆவியின் கனியை நாங்கள் வெளிப்படுத்தி மாம்சத்தை ஒரு விஷயம் அடக்கி வைத்து ப்ரேயர் ரூமுக்குள்ளே போய் அந்த ஆளுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மாற்றுங்க என்று ப்ரே பண்ணுறது தான் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற முக்கியமான முறுமுறுத்தலாக இருக்க வேண்டும். A murmur that we have to do is pray for the person who's annoying us or hurting us in any way, and that is how we should murmur. Do you understand that? அன்றைக்கு அந்த இஸ்ரவேலர்கள் போய் முழங்கால் படிட்டு ஆண்டவரே உண்மையாக சாப்பாடு இல்லை நல்ல இறைச்சி சாப்பிட்டேன்னாங்க, நீங்கள் எங்களுக்கு நல்லா தருவீங்கன்னு எனக்கு விசுவாசம் இருக்குது என்று முறுமுறுத்தார்கள். ஆனால் இந்த காரியம் ஒரு நன்மையான காரியமாய் இஸ்ரவேலர் மக்களில் மாறி இருக்கும். So this could have been a good thing which can change to a good thing if the Israelites murmured in a good way. அது மாதிரி Likewise, உங்களோட வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போறீங்கடா, if you want to do something in your life, உங்களோட லைஃப்பில் ஒரு காரியம் செய்ய போறீங்க, திடீரென்று ஒரு காரியம் செய்ய ஆசைப்படுறீங்க, அல்லது ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லிட்டு செய்யறதுக்குன்னு சொன்னால், if you want to do something that God has told you to do, உடனே போய் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போறீங்க என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள You need வேண்டும். to யாரிடம் முறுமுறுக்க போறீர்கள்? you need to understand who you're going to murmur to or discuss this with. உடனே என்ன செய்யற புடிஜி நம்மட வைஃப் அல்லது ஹஸ்பண்டை புடிஜி நான் இது செய்ய போறேன், இது கட்டாயம் எனக்கு வேணும், இதை தாங்க இப்போ செய்யுதுன்னு உடனே கேட்டு வேணும். அப்படிதான் நம்ம. So sometimes we ask a husband or wife and say, this is, we want this now because this is what we know. அல்லது போதகர்கிட்ட ஓடி போற, அல்ல பாஸ்டர் ஓடி போற, அல்ல ஜங்ஷன் ஓடி போற ஒருத்தரும் இல்லாடி சரி சரி சொல்லுங்க இப்போ நீங்க சொல்லிட்டீங்கன்னா உடனே செஞ்சிருவேன், நீங்க சொன்ன ஹஸ்பண்ட் சொன்னா அவரும் ஓம் சொல்லிடுவார், அப்ப நான் செய்திடலாம்னு சொல்லி நிறைய காரியங்களை நாங்கள் மனிதனிடம் கேட்டு வென்ற மனிதர்கிட்ட போய் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறோம். So we are murmuring to a lot of people, asking people of their opinions of something that we want to do all the time. யாரிடம் முறுமுறுக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளணும். என்னுடைய தேவனிட்ட ஃபர்ஸ்ட் முழங்கால் படியிடணும். We need to really understand who to murmur to, and God should be the first person you go and speak to. என்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கதைச்சிட்டு தான் நீங்க மற்றவங்கள்ட்ட போக வேண்டியவர்களாக You have to இருக்கிறீங்க. speak to God first and then approach everybody சில else. வேளையில் ஆண்டவர்கிட்ட மல்டிபிள் டைம் கதைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் சில காரியங்களை குறித்து. Sometimes it's very important to just see God for something. ஏன்னு சொன்னா பிரேயர் ரூமுக்குள்ள ஆண்டவர் சொல்லுவார் இதை செய் என்று சொல்லுவார், ஆனா போனோடனே அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க மாற்றி போட்டுருவாங்க, செய்யாதன்றுவாங்க. Because God will tell you to do something, but if you speak to someone about it, they will tell you opposite of what God is திருப்பி saying. ஆண்டவர்கிட்ட போகணும் நாங்கள். ஸோ ஆண்டவர்கிட்ட போய் முறுமுறுத்தம்னு சொன்னால் அது நன்மையான காரியமாய் மாறும். So when you go and speak to God, it turns into a good thing. ஏன்னு சொன்னா நானும் அங்கே எந்த லைஃப்பில் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வரேன் மெல்ல 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 மெல்லவா. எஸ், என்ன காரியம் வந்தாலும் என்னுடைய தேவன்கிட்ட போய் முறுமுறுப்பது, என்ன காரியம் வந்தாலும் என் தேவன்கிட்ட போய் சொல்லுவது. ஓகே, எனக்கு ஒரு ஆளோட பிரச்சனை இருக்கா, அது தேவன்கிட்ட போய் அறிக்கையிடுவது. அப்படி ஒரு காரியத்தை நாங்கள் பழக்கி கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். We need to be practicing a lifestyle where if there is any issues with anything or anybody, we need to go to approach God first and give it to Him. பாருங்க, இவ்வளோ நேரம் நாங்கள் பார்த்தது ஒரு இஸ்ரவேலர்களா நாங்கள் எப்படி முறுமுறுக்கலாம்னு பார்த்தோம். குயிக்கான ஒரு சின்ன ஒரு பிரீஃபா பார்த்தேன் நாங்க. We briefly saw how to murmur as Israelites. இப்போ நான் உங்களோட கேட்குற காரியம் வந்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இமேஜின் பண்ணிக்கொள்ளுங்க நீங்க ஒவ்வொருவரும் தான் மோசேண்டு. So imagine you are Moses at this time. ரைட், மோசே இருக்கிறாரு. இப்போ நீங்களும் மோசே உங்களோட இஸ்ரவேலர் வராங்க. So Israelites are coming to you at this இப்போ point. தான் நீங்கள் சொன்னீங்க ஏலிமில் 70 பேரிச்சம்பரம் இருந்தாலும் நீர் விட்டு இருந்தால் ஏலிமில் நிற்காதங்க, நம்ம சீனாய் மலைக்கு போகணும் வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்தீங்க. So you just brought us to go to Mount Sinai, திடீரென்று பார்த்தா சாப்பாடு இல்லை, but suddenly there's a lack of food. இறைச்சி இல்லை, There's no meat. அதாவது இறைச்சி சேவை இப்போ சாப்பிட்றதுக்கு. So we need some meat. இஸ்ரவேலர் வந்து சொல்கிறாங்க, என்ன இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன தர போகிறீங்க என்று கேட்குறாங்க. So Israelites are asking Moses, what are you going to provide with us today? எப்படி இருக்கு உங்களுக்கு, என்ன செய்வீர்கள், என்ன மாதிரியான சூழ்நிலைக்கு நீங்கள் கடந்து How செல்வீர்கள்? would you feel and what would you do in that time? நீங்கள் ஈஸியாக மோசையை நினைக்காதங்க. மோசையை பற்றி சின்ன ஒரு பேக்ரவுண்ட் சொல்கிறேன். I don't think you're just Moses easily. I'll give you a little bit of background about Moses. எகிப்தில் கொலை செஞ்சுட்ட ஒரு மேர்டரை, அவன் ஒரு கொலையாளி. He was a murderer. He killed someone. ஆனால் ஏசப்பா க்ளோஸாக தான் இருந்தான், வெரி க்ளோஸ். அண்ட் தேவனோட நல்ல ஒரு க்ளோஸாக இருந்தான். But he was a close person to God. அவன்ட வைஃபையும் பிள்ளையையும் மாமனாரோட அனுப்பிட்டான். So he sent his wife and children with his father-in-law. பக்கத்தில் அவன் பெத்தெடுத்த 2 குமாரர்களும் இல்லை. So he doesn't have his sons with him either. எவ்வளோ இப்படி இருந்திருக்கு மனவேதனை, எப்படி இருந்திருக்கு, அப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறான். So he would have been full of heartache at that time. அவன் கதைக்கிறத மேபி டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு இன்னொரு ஆள் வேணும், ஆரோன். So he needs someone to translate what he is speaking as என்ன well, கதைக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள். because he had a bit of struggling when he spoke. அங்கால இஸ்ரவேல் நச்சரித்து கொண்டிருக்காங்க, இப்படி செய்யற அப்படி செய்யற இப்படி செய்யற சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது, இஸ்ரவேல் சபை. So in this time the Israelites are growing and they are all nagging him at the same time. அங்கால நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க, நிறைய பிள்ளைகள் நிறைய வயது வந்தார்கள் செத்து போயிருப்பாங்க. அங்கால ஒரு பயம் இருக்கும், எப்போ திருப்பி
பார்வோனாக்கள் திருப்பி துரத்தி வராங்களோ தெரியான்னு சொல்லி அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிற ஒரு மோசையிட்ட வந்து சாப்பாடு இல்லை என்பது கேட்கும் பொழுது எவ்வளவு ஒரு ப்ரெஷர் அவன் ஃபீல் பண்ணியிருப்பான். He would have gone through so much pressure with all the problems of the Israelites they were brought to him in that time. சில வேளையில் நாங்களும் அப்படித்தான், எங்களோட லைஃபும் அப்படித்தான் இருக்கும். சில வேளையில் we are crammed with many things. அப்படியே நிறைய விஷயம் நசுக்கி கொண்டிருக்கும் எங்களை. In our life is similar sometimes. A lot of things will be cramping us at the same time. ஊழியம், சர்ச், உறவினர்கள், வேலைக்கு போகணும், பிள்ளைகளை பார்க்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அங்கால எங்களோட குடும்பங்களில் வருத்தவாதம் இருக்கும், எங்களோட குடும்பத்தில் எவ்வளோ காரியம் இருக்கும், வீடு செய்யணும், அங்கால வாகனத்தில் பிரச்சனை வரும், சொல்லிக்கொண்டே நாம் போகலாம். எவ்வளவு விஷயங்கள் ஒரே நேரத்தில் சில வேளையில் எங்களை நெருக்கிறதா இருக்கிறது. You can give a big list like church, ministry, family, work, so many things that can crush us at the same time. ஆனால் மோசே என்ன செய்தான் பாருங்க. But what did Moses do in that time? டிசர்ன் பண்ணான் ஸ்ட்ரைட்டா. He discerned straight away. அது மட்டும் இல்லை, தேவன்கிட்ட கேட்க முதலுக்கே சொல்றான், நாளைக்கு உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வருவேன். Even before speaking to God, he says, tomorrow you will have food. நாங்க ரைட். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, 4ஆம் வசனம். Verse 4 says, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்தில் இருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாய பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். ஆமென். ஸோ பாருங்க, ஒரு விசை மோசேக்கு கர்த்தர் இருந்த ஒரு வாக்கு வருது. எஸ், டெஃபினெட்லி என்னுடைய தேவன் இந்த காரியத்தை எனக்கு ப்ரொவைட் பண்ணுவார் என்ற ஒரு காரியத்தை டிசர்ன் பண்ணி கொள்றார் மோசஸ். So he discerns that God is able to provide in this time. அதனால 7ஆம் வசனத்தில் சொல்றார், விடிய காலத்தில் கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த ஒவ்வொரு காரியங்களுக்கும் உங்களுக்கு சொல்றார், நீங்கள் எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார். ஸோ அஷூரன்ஸ் கொடுக்குறார். ஏன்னா ஏசப்பா கதைச்சிட்டார் ஆல்ரெடி, இந்த காரியத்தை ஆல்ரெடி மூவ் பண்ணிடுவார். ஏசப்பா மோசே சொன்ன உடனே மோசே உடனே போய் சொல்றார், உங்களுக்கு நாளைக்கு சாப்பாடு இருக்கும். So he discerns what God is saying tomorrow you will have food. விசுவாசம் மட்டுமல்ல, not only faith, ஆண்டவரோடு அவன் இருந்த அந்த ஐக்கியம், is the relationship with God that he had. அவ்வளவு க்ளோஸ் அவன் இருந்த வடிவா தான் பயம் இல்லாம அவன் சொல்லக்கூடியதா இருந்தது, நாளைக்கு உனக்கு சாப்பாடு இருக்கும்னு சொல்லி. So with the closeness that he had of God, he was able to say, tomorrow you will have food. சாப்பாடு வந்த புறவன் சொல்லல, இல்ல சாப்பாடு கொட்டும் பொழுது சொல்லல, சாப்பாடுகள் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது போது சொல்லல, அதுக்கு முதல்ல அடுத்த நாளே சொல்லிட்டான் அவன், சாப்பாடு நாளைக்கு வரும்னு சொல்லி. Not after the food was given, but before the food was given. தேவனுடைய சத்தத்தை அவன் கேட்பதற்கு அவ்வளவு க்ளோஸா தேவனோட இருந்தான். He was able to hear the voice of God because close to God. வாழ்க்கையில காரியங்கள் நெருக்கும் பொழுது ஆண்டவரை சத்தத்தை க்ளோஸா கேட்கலன்னு சொன்னா, ஆண்டவருக்கு பிரையாரிட்டி கொடுத்து அவரை சத்தத்தை கேட்கலன்னு சொன்னா, அங்கே நாங்கள் விழுந்து போகிறவர்களா இருக்கிறோம். If we don't listen to the voice of God, we will also fall not knowing what to do. ஏன்னு சொன்னா, மோசே வந்து 2 குமாரல பெத்துட்டு வைஃபை என்ன செய்யறாரு, மாமாட வீட்டுக்கு அனுப்புறார். Moses sent his 2 sons with his wife to his father-in-law's house. இந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே நடந்துட்டு போகுது. So we can see this happening at this time. அமிலேக்கேர 17ஆம் அதிகாரத்தில் அமிலேக்கேர அப்படியே விழுத்தி அமிலேக்கேர அப்படியே பிடிக்கிறாங்க. We can see in chapter 17 they have victory over the Amalekites. அப்ப அதெல்லாம் கடந்த ஒரு 18ஆம் அதிகாரம் வருகிறது. And then chapter 18 comes. அங்க மோசேட மகன் 2 பேருக்கும் 2 மீனிங்ஸ் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. So we see 2 meanings given to both of the sons of Moses. 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்தை வாசிச்சோம்னு சொன்னா, if we read chapter 18 verses 2 to 4, மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினாலே திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளையும் அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். நான் அந்நிய தேசத்திலே பரதேசி ஆனேன் என்று மோசே சொல்லி ஒரு மகனுக்கு ஹெர்சோம் என்று பெயரிட்டிருந்தான். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டிருந்தான். ஆமென். ஸோ பாருங்க,
இதில் உங்களுக்கு தெரியுது என்ன எப்படி ஒரு எமோஷனலான ஒரு கஷ்ட நிலைமையில மோசே இருக்கிறான்னு We சொல்லி. can see how Moses struggled with emotion in this place. முதலாவது மகன் கேர்ஷோம், அதாவது கேர்ஷோமுக்கு அவர் அந்நிய தேசத்தின் பரதேசியா இருந்தேன் என்றதுக்காக அப்படி ஒரு பெயரை He கொடுக்கிறார். names one of his son Gershom, for he said, I've been a stranger in a foreign land. அதாவது எங்களுக்கு தெரியும், ஒத்தரும் இல்லாம மேர்டராகி எகிப்திலிருந்து துரத்தி விடப்பட்டு ஓடி தப்பி விடப்பட்டு திரிந்த ஒரு மோசே. So he was a person who fled Egypt and he was coming and staying in a place. ஒரு அந்நியனாய் பார்க்கப்பட்ட மோசே. So he was seen as a foreign person. அதாவது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தவன் உளவு ஏலிமிலிருந்து நல்ல ஒரு பேரிச்சம்பளத்தை கண்டு அங்கால இறைச்சி எல்லாம் மிரக்கல்ஸ் எல்லாம் கண்டு அது மட்டுமில்ல அப்படியே போய் அமிலேக்கியரை முறியடித்தாலும், even though he received all the blessings from God and he was able to defeat the Amalekites, தந்த மகனுக்கு அந்த பேரொண்டையும் வைக்கல. he never did any of the blessings as a name for his child. இரண்டாவது மகனுக்கு பார்வோனின் பட்டயத்துக்கு ஆண்டவர் என்னை தப்புவித்தார் என்பதற்கான ஒரு பெயரை அவன் சூட்டுகிறான். He named his second son, the God of my father was my help and delivered me from the sword of Pharaoh. அதாவது பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்றார் என்ற ஒரு அர்த்தம் கொண்ட எலியேசர் என்ற அந்த பெயரை சூட்டுகிறார். The name was Eliezer and the God of my father was my help. நாங்க கிளியரா விளங்கிக் கொள்ள காரியம் என்னன்னு சொன்னா இதுல What we need to understand in this passage. பாருங்க, துரத்தி விடப்பட்ட பார்வோன்ல இருந்து அங்கிருந்து அவன் வந்தது அவனுக்கு இன்னும் நினைவில் இருந்தது. வெற்றி கொண்டது ஒரு காரியம் அவனுக்கு நினைவில், தேவன் அடிமைத்தனத்திலிருந்து என்னுடைய இஸ்ரவேல் மக்களை என்னோடு கூட்டிக் கொண்டு வர வைத்தார் என்பதுதான் அவனுக்கு இருந்த மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. His biggest victory was his remembrance of God's guidance throughout the journey. நான் அந்நியனாய் இருந்தேன், தேவனுக்கு எதிராக இருந்தேன், தேவனோடு நான் இருக்கல. ஆனா அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவி இப்பொழுது அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுபட வைத்தார் என்பதை நாங்கள் மறக்காமல் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். We should not forget that God has taken us from sin and cleansed us with his blood. ஏலிமில் ஆசீர்வாதத்தை நாம் கண்டிருக்கலாம். We might have seen the blessings of Elim. அதாவது சின்வராந்திரத்தில் இறைச்சி தந்த அந்த மிரக்கலை நாங்கள் கண்டிருக்கலாம். We can see the miracles of how God provided in the wilderness. 17ஆம் அதிகாரத்தில் அமிலேக்கியரை விழுத்தின அந்த மிரக்கலை கண்டிருக்கலாம். We can see how God would have defeated Amalekites. மோசே ஒன்றையும் ரீகால் பண்ணலாம். ரீகால் பண்ண ரெண்டு விஷயம், தான் அந்நியனாய் இருந்ததும் தான் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வந்ததுதான் அவன் ரீகால் பண்ற விஷயம். But Moses only recalled two things in naming his son, that he was a stranger in foreign land and he was a person who needed help from God. இந்த சுவிசேஷத்தை மட்டும் நாங்க மறந்துட கூடாது. This is the gospel in our life. பாருங்க, ஒவ்வொரு நாளும் மகன்ற பேரை சொல்லி கூப்பிடும் பொழுது அவன் நினைவு கொள்ற காரியம், நான் பாவியாய் இருந்தேன், இயேசுவின் இரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டேன் என்று ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இன்றைக்கு அவன் எங்களுக்காக தருகிறார். So we see the reflection of what Moses was naming his children every time he called them was that Jesus shed his blood for us and we are redeemed. ஆண்டவர புத்தகத்துல சீனாய் மலையில கிடைச்ச வெளிப்பாடு மாதிரி உங்களுக்கு நிறைய வெளிப்பாடு கிடைக்கலாம். பிரேயர் ரூம்ல நிறைய பிரசங்கங்கள் உருவாகலாம். He could have had many revelations, you could get many நிறைய sermons. உடன்படிக்கை உருவாகலாம். Many covenants could be placed. நல்ல கார் வேண்டி நல்ல பங்களா வேண்டி ஆசீர்வாதமா நீங்க இருக்கலாம். You can live a lot of material blessings in life. சர்ச்சில் மினிஸ்ட்ரி செய்து சுவிசேஷ ஊழியங்களை நீங்க செய்யலாம், நோ ப்ராப்ளம். You can do a lot of ministry in church. ஆனா நான் பாவியாய் இருந்தேன், இயேசுவின் இரத்தத்தினால் அவர் என்னை கழுவி கொண்டார், நான் அந்நியனாய் இருந்தேன், இப்பொழுது தேவன் எனக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்து விடக் கூடாது. We should never forget that we were sinners and Jesus shed his blood for us. ஏன் மோசே அந்த ரெண்டு பேரையும் வைக்கணும்? அதை மறக்க கூடாதுக்காக. It's to not forget what God did, that's why he named them. இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லுகிற காரியம். This is a commandment God is giving நாங்க us. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில நிறைய blessing போல ஒரு வேல் போல நாங்க வாழலாம், ஒரு திமிங்கலம் போல நாங்க ராஜாவா இந்த உலகத்துல வாழலாம். We're called to live as kings in this world. நாங்க காரியங்களை கேட்டு வேண்டலாம், எங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கலாம், நாங்க நித்திய வாழ்வுக்காக கடந்து செல்லலாம். We can go into eternal life with a transformation. நிறைய வெளிப்பாடுகள், நிறைய அதிசயங்கள், வரங்கள் எல்லாம் காய்க்குள்ள இருந்து வெளியில போகலாம். We can see the gifts of the Holy Spirit moving through us. ஆனா இயேசுவோட அன்பை, அந்த சிலுவை தியானத்திலே நடந்த அந்த அன்பை மறந்து விட்டோமானால் எல்லாம் விருதாய் இருக்கும். But everything will be in vain if you forget the love of Jesus that he shed for you. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு தார அந்த வார்த்தை. This is the word that God is giving you நான் today. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை இந்த இடத்திலே வாசிக்கிறேன். Exodus chapter 15 verse 26. உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு
அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் இஃப் யூ டூ தட் ஓன்லி, அது செய்தால் மட்டும்தான் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளின் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று உன் பரிகாரியாக கர்த்தர் சொல்லுகிறார். We see in this verse that God says, if you diligently heed the voice of the Lord your God and do what is right in his sight, give ear to his commandments and keep all his statutes, I will put none of the diseases on you which I have brought on the Egyptians. அவர் எங்களோட வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் மறக்காதபடி அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் எங்களுடைய குடும்பங்களிலே ஒரு பரிகாரியாக எப்பொழுதும் இருக்கிறது. We should not forget the deeds that God has done, and we should always remember what he has done for us, and he is a healer. Amen. Hallelujah. Hallelujah. நாங்கள் ஒரு விஷயம் எழுந்திருப்போமா? Let us all stand. கண்களை மூடி ஒரு விஷயம் நாங்கள் எழுந்திருந்து கண்களை மூடி, if you can stand up, கண்களை மூடி ஒரு விஷயம் நாங்கள் இன்றைக்கு என்ன வசனத்தை கேட்டோம் என்பதை குறித்து நாங்கள் ஒரு விஷயம் சிந்தித்து பார்ப்போம்.